இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்காலம் குறித்த விவாதம் தற்போது சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக 2027 உலகக் கோப்பைக்கான திட்டங்களில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரின் இடம் என்ன என்பதுதான் மையக் கேள்வி. இந்த விவாதம் குறித்து முன்னாள் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஆழமான பார்வையை பகிர்ந்துள்ளார். அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக சுப்மன் கில்லை ஒருநாள் போட்டிகளின் புதிய கேப்டனாக நியமித்ததில் விமர்சனங்களை எதிர்கொண்டது. அதேபோல் வரவிருக்கும் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்திற்கான அணியில் ரோஹித் மற்றும் கோலி இடம்பெற்றிருந்தாலும் 2027 உலகக் கோப்பைக்கான அவர்களின் நிலை குறித்து பிசிசிஐ உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. இந்த சூழலில் அஸ்வின் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ரோஹித் சர்மாவின் தலைமைத்துவம் குறித்து எந்த விவாதமும் இல்லை என்பதை அஸ்வின் ஒப்புக்கொண்டார். 2024 உலகக் கோப்பை மற்றும் 2021 சாம்பியன்ஸ் டிராபி என அடுத்தடுத்த ஐசிசி கோப்பைகளை இந்தியாவுக்கு வென்று கொடுத்தவர் ரோஹித். அவரது கேப்டன்சி திறனில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் 2027 உலகக் கோப்பைக்கான அணியின் திசையாக ரோஹித் இருப்பாரா என்பதுதான் தேர்வுக்குழு மற்றும் பயிற்சியாளரின் கேள்வி. கோலி மற்றும் ரோஹித் ஆகியோர் 2027 உலகக் கோப்பை திட்டங்களில் இல்லை, அல்லது அவர்கள் சேர்க்கப்பட்டால் 2027 வரை தங்கள் ஃபார்மை தக்கவைத்துக் கொள்ள முடியுமா என்ற இரண்டு முக்கிய கேள்விகள் எழுந்திருக்கலாம் என்று அஸ்வின் குறிப்பிட்டார். தேர்வுக்குழு கோலி மற்றும் ரோஹித்தை உலகக் கோப்பை திட்டங்களின் ஒரு பகுதியாக கருதினால் அவர்கள் இந்தியா ஏ தொடர் மற்றும் விஜய் ஹசாரே டிராபியில் பங்கேற்க வேண்டும் என்று அஸ்வின் வலியுறுத்தினார். இந்த போட்டிகளில் விளையாடுவது அவர்களின் தேர்வுக்கான அளவுகோல் அல்ல, மாறாக சர்வதேச போட்டிகளுக்கான தாளத்தை மீட்டெடுக்க உதவும். அவர்களின் பங்கேற்பு உலகக் கோப்பைக்கான அவர்களின் தீவிரத்தை வெளிப்படுத்தும். சில வீரர்கள் உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாட தயக்கம் காட்டுவதாக அஸ்வின் கேள்விப்பட்டிருக்கிறார். இந்தியா ஏ தொடரில் விளையாட அவர்களுக்கு உந்துதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேர்வுக்குழுவோ அல்லது பயிற்சியாளரோ நீங்கள் இந்த தொடரில் விளையாட வேண்டும், தேர்வுக்காக அல்ல, தாளத்தை மீட்டெடுக்க மட்டுமே என்று கூற வேண்டும். அவர்கள் மறுத்தால் அவர்களின் நிலைப்பாடு தெளிவாகிவிடும். விராட் மற்றும் ரோஹித்தின் சேவைகள் இனி தேவையில்லை என்று எந்த தேர்வு குழுவோ அல்லது பயிற்சியாளரோ சொல்ல துணிய மாட்டார்கள். அந்த அனுபவத்தை கடைகளில் வாங்க முடியாது. அவர்களை தேவையில்லை என்று சொல்வதற்கு எங்கோ பெரிய தவறு நடந்திருக்க வேண்டும். 2027 உலகக் கோப்பைக்கு அவர்கள் வருவார்களா என்பதில் சந்தேகம் இருந்தால் தேர்வுக்குழு எடுத்த திசை நியாயமானது என்று அஸ்வின் கூறினார். கோலி மற்றும் ரோஹித்தின் எதிர்காலம் குறித்த ஊகங்களுக்கு மத்தியில் அவர்களின் பயிற்சி அமர்வுகளின் படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகின. ஆனால் அஸ்வின் ஒரு யதார்த்தமான பார்வையை முன்வைத்தார். பயிற்சி என்பது ஒரு வீரர் செய்யும் முதலீடு மட்டுமே. 2027 வரை தங்கள் ஃபார்மை தக்கவைத்துக் கொள்ள முடியுமா என்ற தேர்வுக்குழுவின் முக்கிய கேள்விக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும். ரோஹித் அடுத்த ஆண்டு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டால் அடுத்த தலைவரை மதிப்பிடுவதற்கு தேர்வுக்குழுவுக்கு நேரம் இருக்காது என்பதால் கில்லை புதிய ஒருநாள் கேப்டனாக நியமித்த பிசிசியின் முடிவை அஸ்வின் ஆதரித்தார். ரோஹித் மற்றும் விராட் இருவரும் 2027 உலகக் கோப்பையில் இருக்க விரும்புகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் தேர்வுக்குழுவின் முடிவு பகுத்தறிவுடன் எடுக்கப்பட்டது. தேர்வுக்குழு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரோஹித் மற்றும் விராட் இருவருக்கும் அவர்களின் கடைசி ஒரு நாள் போட்டி செயல்திறன் அடிப்படையில் அணியில் இடம் உண்டு. ஆனால் 2027 உலகக் கோப்பைக்கு அவர்கள் வருவார்களா என்பதில் சந்தேகம் உள்ளது என்று கூறலாம். ரோஹித் கேப்டனாக இருந்து 2026 உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டால் புதிய தலைவரை வளர்க்க போதுமான நேரம் இருக்காது. இது ஒரு நியாயமான தேர்வு முடிவு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.